பேசுங்கப்பா. உமது மகிமை இந்த இடத்துல மூடிக்கொள்ளட்டும். இந்த வாலிப பிள்ளைகள் நடத்துகிற ஆராதனையில் உமது கரம் கூட இருக்கட்டும் அப்பா. அவர்களும் பரிசுத்தத்தோடு அந்த இடத்துல இந்த ஆராதனை செய்து கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூற கர்த்தாவே உதவி செய்யுங்கப்பா. இந்த இடத்தை சுற்றி தேவதூதர்களை கொண்டு காவலை போடுங்கப்பா, பாதுகாப்பை போடுங்கப்பா. எல்லாரையும் உமது கரத்திலே வைக்கிறேன். தேவ ஆவியானவரே, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் உமது பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. மரியாதை போல உமது பாதத்திலே இருந்து அப்பா, தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிற எங்களை நீங்க காண்கிற தேவன் அப்பா. மீதியான காரியங்களை நீங்க பொறுப்பேற்று நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். தாவீது ராஜா சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது எப்படி இருந்தாராம்? மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்றார். அல்லேலூயா. நாங்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். அவர் எவ்வளவு நல்ல தேவன். அல்லேலூயா. இந்த நாள் வரை நம்மை அதிசயமாய் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. நம்மை சுமந்து இதுவரை அவர் கண்ணின் மணி போல பாதுகாக்கிறார். அல்லேலூயா. எங்களை போஷித்து எங்களை உடுத்தி வைத்து எங்கள் தேவைகளை எல்லாம் அது காலத்தில் எங்களை அழகாய் நேர்த்தியா எங்களை தந்து கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த அவருடைய கிருபையை எண்ணி, அல்லேலூயா, அவர் செய்த நன்மைகளை எண்ணி அவரை நாங்கள் துதிக்க போகிறோம். அல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான். சங்கீதம் 116 சங்கீதம் அங்கே 12வது 13வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதம் 116 12 13 அங்கே சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அல்லேலூயா. தாவீது ராஜா கேட்கிறான், தன் உலகத்திலே அவன் சொல்லி பார்க்கிறான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன். அல்லேலூயா. அவன் ஒரு ராஜா, அவன் தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜா. அவனுக்கு எவ்வளவு காரியங்களுண்டு அவனுக்கு கொடுக்க முடியும். அல்லேலூயா. தேசத்தின் உச்சிதங்களை கொடுக்க முடியும். அவனுடைய பொன் வெள்ளி, அவனுடைய எவ்வளவோ செல்வம் இருந்தது, அவையெல்லாம் கொடுக்க முடியும். ஆனால் ராஜாவை இருந்தவன் கேட்கிறான், கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காய் நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்று சொல்லி அவன் கேட்டுவிட்டு அடுத்த வசனத்தை அவன் சொல்லுகிறான், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதைத்தான் தேவன் நாமே எங்களை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த உலகம், இந்த உலகத்தில் படைப்புகள், கிரியைகள் எல்லாம் அவர் கரத்தின் கிரியைகள். அவருக்காகவும் எல்லாம் அவருக்காக உண்டாக்கப்பட்ட என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அவைகள் எல்லாம் கர்த்தருடையது. அப்படி நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும். கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் தொழுது அவர் ரட்சிப்பை நாங்கள் உயர்த்தி துதிக்க வேண்டும். இங்கே இன்னொரு வசனம் அடுத்தது பார்க்கிறோம். 69வது சங்கீதம் 30வது வசனத்திலே தாவீது திரும்பமாய் சொல்லுகிறான், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்து என்று சொல்லி சங்கீதம் 69:30 தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திர வரியினால் நான் மகிமைப்படுத்து என்று சொல்லி இந்த வேளையிலே அவர் எங்கள் செய்த நன்மைகளை எண்ணி எங்களுக்கு எவ்வளவாய் தேவன் செய்திருக்கிறார். இந்த நிமிஷம் வரை அல்லேலூயா எங்களை ஜீவனோடு காத்திருக்கிறாரே. இந்த நாளிலே பாருங்கள், எத்தனையோ ஜனங்கள் இந்த நாளை காணாமல் மறுத்து போட்டார்கள். எவ்வளவோ சஞ்சலத்திலும் வேதனைகளிலும் துக்கத்திலும் சமாதானம் இல்லாமல் அறிந்திருக்கிற வேளையிலே எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து நல்ல குடும்பத்தை தந்து நல்ல சபையை தந்து இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு அவர் சமூகத்திலே எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறாரே. அந்த தேவனை நாங்கள் நினைத்து அல்லேலூயா நாங்கள் தேவனுடைய நாமத்தை எப்படி பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்தினால் மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. அவர் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எண்ணி நன்றி பலிகள் செலுத்தி ஆலயம் கூடி வந்திருக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை எண்ணி உண்மை நாங்கள் போற்ற வந்திருக்கோம் சொல்லி இந்த நன்றி பலிகள் செலுத்த இந்த பாடலை படித்து நாங்கள் ஒருவனப்பட்டு உற்சாகத்தோடு கைகளை தட்டி அவரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த
வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்து வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்து. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்து வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்து. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்து கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்து கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்மையான ஈவுகளுக்காக இமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ வாதைகளப்பா எங்களை தப்பு நெருக்கியப்பா சூழ்ந்த போது ஆண்டவரே. ஓ அப்பா தகப்பனே நீர் எங்களோடு இருந்தப்பா எங்களை பாதுகாத்தீரி ஆண்டவரே. ஓ எங்களுக்கு தப்புனப்பா ஜீவன் கொடுத்தீரி ஆண்டவரே. ஓ உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஓ இந்நாள் வரை அப்பா எங்களை சுமந்து காத்து வருகிறீரே ஆண்டவரே.
கோழிதன் குஞ்சுகளை செட்டையின் மறைவினாலே மூடி காக்குமா போல் ஆண்டவரப்பா, ஆண்டவர் ஒரு சேதாவும் எங்களை நேரடாகிறபடி அப்பா எங்களை பாதுகாக்கிறீரே. ஓ உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமது கண்மலையின் வெடிப்புக்குள்ள வைத்து உமது பலத்த கரத்தினாலே மூடி காக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்தவரப்பா, எங்கள் எலும்புகள் உருவாகும் முன்னமே எங்களை கண்டவரப்பா. இதுவரை தாங்கி வந்தீரே, இதுவரை சுமந்து வந்தீரே. ஓ எங்களை தப்புவித்தவரே, உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாவை அழிவுக்கு தப்புவித்தீரே. ஓ மரணத்தின் வல்லடிக்கு விலக்கி பாதுகாத்தீரே. ஓ நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ ரட்சகரை நாங்கள் துதிக்கிறோம். ஓ நல்ல இயேசுவை நாங்கள் துதிக்கிறோம். எனக்காக இறங்கி வந்த தேவாட்டுக்குட்டி யானவரே, ஓ நீர் என் பாவங்களப்பா, என் சாபங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் சுமந்து ஆண்டவரேப்பா. ஓ எங்களுக்கு விடுதலை அளித்தீரே. ஓ எங்களுக்கு ரட்சிப்பு தந்தீரே, எங்களுக்கு ஜீவன் தந்தீரே. ஓ பல்லவத்தின் பிள்ளைகளாய் எங்களை தெரிந்து கொண்டீரே. ஓ உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. இந்த உலகத்தில் எவ்வளவு நல்லவர்கள் உண்டப்பா, எவ்வளவு நீதிமான்கள் உண்டு ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, நீரோ பாவிகளாய் என்னை தேடி வந்தீரே. ஓ பாவியாய் என்னை தேடி வந்தீரே. ஓ நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஓ தள்ளாடு முழங்காலை உறுதிப்படுத்தினீரே. ஓ தளர்ந்து போன கைகளை அப்பா பலப்படுத்தினீரே. ஓ நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ இவ்வளவோ அப்பா சூழ்நிலைகள் அப்பா மாறனா இருந்தாலும் அப்பா ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாவிடி அப்பா எங்களை காத்து கொண்டீரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ இதுவரை நடத்தி வந்த ஆச்சரியமான வழிகளுக்காய், முத அதிசயங்களுக்காய் தகப்பனே உமக்கு நன்றி நன்றி அப்பா. ஓ நன்றி பலிகள் ஏறெடுக்கிறோம், எங்கள் தேவனுக்கு நன்றி பலிகள் செலுத்துகிறோம். எங்கள் பரலோக தந்தையே, உம்முடைய தேவ குமாரனை, உமது நேச குமாரனை எங்களுக்காய் தந்தீரே. அவரை கொடுத்து எங்களை மீட்கும் பொருளாய் ஆண்டவரே அவரை விலையாக தந்தீரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உமது அன்பு எவ்வளவு பெரியது, உமது அன்பு எவ்வளவு வெளியேற பெற்றது. அந்த உயர்ந்த உன்னத அன்புக்காய் தகப்பனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வல்ல தெய்வத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஓ மனதுருக்கம் நிறைந்தவர், மகத்துவம் நிறைந்தவர், பரிசுத்தம் நிறைந்தவர் நீர் ஒருவரே ராஜா. உமது பரிசுத்தம் உள்ள நாமத்தை நாங்கள் தொழுகிறோம். உமது பரிசுத்தம் உள்ள நாமத்தை பணிந்து குனிந்து ஆராதிக்கிறோம் அப்பா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். நீர் ஒருவரே மகிமைக்குரியவர், நீர் ஒருவரே ஸ்தோத்திரங்களுக்கும் ஆராதனைக்கும் உரியவர். உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Holy Spirit. Hallelujah. Thank you Jesus. ஹல்லேலூயா. இந்த நாள் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 41வது அதிகாரம், ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமேன். அவருடைய நீதியின் கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தேவன் இந்த இடத்துல உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலே யாரெல்லாம் இந்த இடத்திலே கவலைகள், வேதனைகள், பயத்தோடு வந்திருக்கிறீர்களோ இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படா என்றான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமாம், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லவில்லை, நீ பயப்படாதே. கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களுடைய கரத்தை பிடித்து நடத்துகிற தேவன். இதுவரை எங்களை நடத்தினார். எந்த பலவீனம் இருந்தாலும் இந்த இடத்திலே வருகிற வேளையிலே எனக்கும் பலவீனத்தோடு தான் நானும் வந்தேன். ஆனால் கர்த்தருடைய பலத்தினால தான் இந்த இடத்துல நிற்கிறேன். அவர் எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். இந்த உயிரின்ற வலி எனக்கு தான் தெரியும். ஆனால் அதை நான் ருசி பார்த்தினான். கர்த்தர் எனக்கு நன்மையை செய்தார், எவ்வளோ அதிசயங்களை செய்தார். இல்லை நான் எப்போ நான் மரித்து போயிருப்பேன். அவர் இந்த இடத்துல என்னை உயர்த்தி வைத்திருக்கிற அவருடைய கிருபை. அதே போல் இந்த இடத்துல நீங்கள் வந்த எல்லாரையும் தேவன் ஒரு திட்டத்தினாலே இந்த இடத்துல உங்களை இந்த புதுவாழ்வு தேவ சபையிலே சேர்த்திருக்கிறார். எங்கேயோ இருந்த நீங்கள், எங்கேயோ தேசத்திலே இருந்த உங்களை அவர் இந்த புதுவாழ்வு தேவ சபையில் வைத்து ஒரு புது வாழ்வை தந்திருக்கார். எனக்கும் உங்களும் ஒரு புது வாழ்வை தந்திருக்கார். அந்த தேவன் நினைத்ததை நாங்கள் ஒரு நாளும் அசட்டை பண்ணாமல் கர்த்தர் தந்த ஊழியத்தை தைரியத்தோடு அவருடைய வருகை வரையும் நாங்கள் பரிசுத்தத்தோடு இருந்து அவருக்காக காத்திருக்கிற வேளையிலே எங்கள் காரியங்கள் எல்லாரையும் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு அவருடைய பாதத்திலே தெரிவிக்கிற வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலின் தேவனாயிருந்து நடத்த வல்லவராயிருக்கிறார். சந்தேகங்கள் வருந்தான், என்ன நடக்குது, இப்படி ஏன் நாங்கள் இருக்கிறோம் என்று கேள்வியோடு இருக்கிறோம். ஆமாம், அதனால் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது,
என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. ஆமென். எங்களை குறித்து அவர் என்ன நினைத்திருக்காரோ, என்ன திட்டம் வைத்திருக்காரோ, அதை நாங்கள் பொறுமையாக இருந்து அவருடைய வருகை வரையும் காத்திருக்கிற வேளையிலே எங்களுக்கான தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பார். அந்த நல்ல தேவனை வந்து எடுத்து ஆராதிக்க வந்துள்ளோம். ஆமென். நீங்கள் பயப்பட வேண்டாம். அவர் திறந்தால் அடைப்பவர் யாரும் இல்லை. அவர் கட்டினால் அதை இடிப்பவர் யாராலும் இடிக்க முடியாது. எங்கள் குடும்பத்தை குறித்து அவர் என்ன திட்டம் வைத்திருக்கால் அதை தேவன் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். அது யாராலும் அசைக்க முடியாது. துதிக்கிற வேளையிலே எரிகோ விழுந்தது போல இந்த நாளும் இப்பொழுதும் சத்தத்தை உயர்த்தி இந்த பாடல்களை படிக்கிற பொழுது துதியாலே சாத்தான் கீழே தள்ளிடுவோம் என்று திறந்த வாசல் நமக்கு முன்னே இருக்குது. கொடியை ஏற்றிடுவோம் என்று தைரியத்தோடு கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி கைகளை தட்டி இந்த பாடல்களை படிக்கிற வேளையிலே தேவன் உங்களோடு சமாதானத்தோடு தேவன் உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். சமாதானத்தோடே நீங்கள் திரும்பி போவீர்கள். ஆமென். நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் இருத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் இருத்துகிறார். உயரத்தில் இருத்துகிறார். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. மரணையுள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. மரணையுள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. வாதை உங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. என்றும் அணுகாது. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவர் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவர் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவர் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவர் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது.
தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் மதிந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவர் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே நன்றி தகப்பனே, இதுவரை எங்களை நடத்தினவரே. ஹல்லேலூயா. சாத்தானை துதியால் ஜெயித்திடுவோம், ஜெபிப்போம். எங்களை ஜெயிக்க தந்தவரே அப்பா, உமது கிருபை எங்களை மூடிக்கொண்டதுக்காக நன்றி அப்பா. இதுவரை எங்களை பாதுகாத்தவரே, வேடனை கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களை தப்புவித்தவரே, உமாக்கு நன்றி அப்பா. நல்ல மேய்ச்சலே தந்தவரே, புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பவரே அப்பா. எங்களுக்கு எதிராக எழும்பும் எந்தவித ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும் என்று சொன்ன தேவனே அப்பா. தேவனே உமது கிருபை அப்பா, உமது கிருபை அப்பா. சத்திய ஆவி ஆனவரே, தேற்ற வாழனை உங்களுக்கு அனுப்பேன்னு சொல்லி எங்களுக்கு ஆறுதலின் தேவனாயிருந்து நடத்துகிறவரே அப்பா. நீர் உண்மை உள்ள தேவனாயிருந்து எங்களை இதுவரை நடத்தினவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் அப்பா. தேவனே ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி அப்பா உமக்கு முன்பாக நிற்கிறோம் அப்பா. எங்களை தெரிந்து கொண்டது அப்பா, ஒரு நோக்கத்துக்காக எங்களை அழைத்தவர் அப்பா. நீங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர் அப்பா, பொய் சொல்ல மனுஷன் அல்ல அப்பா. அப்பா மனமாறாத தேவன் அப்பா, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த தேவனே அப்பா. இந்த இடத்துல வந்தவர்களை நீங்க காண்கிற தேவன் அப்பா. எந்தெந்த அடைக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் அப்பா தேவனே நீங்க திறக்க வல்லவராய் இருக்கிறீங்க அப்பா. தேவனே பலவீனங்களோடு வந்தவர்கள் நீங்க காண்கிற தேவன் அப்பா. ஆறுதலின் தேவனே, சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறது அப்பா. ஏக்கத்தோடு அப்பா, மனதில் எவ்வளவோடு கவலைகள் வேதனைகள் வாஞ்சியோடு வந்திருக்கிறார்களை நீங்க காண்கிற தேவன் அப்பா. தேவனே நீங்க அப்பா பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிற கர்த்தரப்பா. நன்றி தகப்பனே. அல்லேலூயா. நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசுவுடைய மார்பிலே சார்ந்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல நமக்கும் ஒரு நாள் வரும். அந்த நாளிலே நாமும் அவரோடு சார்ந்து இருக்க அல்லேலூயா கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். அல்லேலூயா. அந்த நாளை எண்ணினவர்களாய், அந்த நாளை ஏங்கினவர்களாய் அல்லேலூயா எனது தலைவன் இயேசுராஜன் அவர் மார்பிலே சாய்ந்து சாய்ந்து நான் மகிழ்ந்திருப்பேன் என்று சொல்லி அல்லேலூயா அதை எண்ணி அந்த யோவான் எப்படியாய் அவர் மார்பிலே சார்ந்திருக்க அந்த பாக்கியம் கிடைத்ததோ அதே போல நமக்கும் ஒரு நாள் உண்டு, அவர் மார்பில் நான் சார்ந்திருப்பேன் அல்லேலூயா அவரோடு நான் மகிழ்ந்திருப்பேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடி தேவனை நாங்கள் இன்னுமாய் நாங்கள் உயர்த்துவோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன்.
இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே, அணைத்து கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. அப்பனே, எங்க நல்ல மேய்ப்பனாண்டவரே, எங்க நல்ல மீட்பனாண்டவரே, அப்பா பசும்புல் மேய்ச்சல் அப்பா எங்க கொண்டு போய் விட நல்ல ஆசை தகப்பனே, அப்பா மேய்ப்பனாண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, உமக்கு நன்றி பலிகள் எடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ எங்களை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு போய் விடுகிற நல்ல தேவனே, எங்கள் ஆத்மாவை தேற்றியப்பா நீதியின் பாதை நடத்துகிறீரே ஆண்டவரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன்,
தேவரீர் உமது கோலும் தடியும் எங்களை தேற்றி ஆண்டவரே, நீதி நடத்துகிறதே அப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ நாங்கள் நீடித்த நாட்களாய் ஆண்டவரே உமது சன்னிதானத்தில் நாங்கள் நிலைத்திருப்போமே ஆண்டவரே. ஓ உமது மார்பிலே நாங்கள் சார்ந்திருப்போமே ஆண்டவரே, உமது தோளிலே அமர்ந்திருப்போமே அப்பா. ஓ ஹல்லேலூயா, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ அந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை தேடி வந்து மீட்டெடுத்த தேவனே, ஓ அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஓ உம்முடைய பிள்ளைகாய் எங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்காய் தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ நீர் எங்கள் நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே, எங்கள் நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே. ஓ நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனே கொடுக்காண்ட வார்த்தையும்படி ஆண்டவரே அப்பா. உங்கள் ஜீவனே எங்களுக்காய் கொடுத்தீங்க ஆண்டவரே, அதற்காய் நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. தகப்பனே நீங்க எவ்வளவு நல்ல தகப்பனப்பா, நீர் எவ்வளவு நல்ல தெய்வம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அவர் எங்களை ஒரு தாயை போல தேற்றுகிற தேவன், ஆமீன். அவர் எங்களை ஒரு தகப்பனை போல சுமக்கிறவர், ஒரு நண்பனை போல உடனிருந்து எங்களை ஆறுதலைப்படுத்தி எங்களை தேற்றுகிற நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவர் நம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நம்மை விட்டு விலகாத ஒரு நல்ல தேவன் நமக்குண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மீது கரிசனை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் நம்மீது பாசமாய் அன்பாய் இருக்கிற நல்ல தகப்பன் அவர். அவருடைய அன்பை நினைத்து ஹல்லேலூயா அவருடைய கிருபைகளை எண்ணி அவர் பாடின தயவுகளை எண்ணி நாங்கள் அவரை ஸ்தோத்திரத்தோடு இந்த பாடலை நாங்கள் பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் எல்லாவுமாக எங்களுக்கு இருக்கிற நல்ல தேவனை நினைத்து ஹல்லேலூயா இந்த பாடலை நாங்கள் சேர்ந்து நாங்கள் பாடுவோம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைப்பவரே. சோஸ்திரமே சோஸ்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். சோஸ்திரமே சோஸ்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தேன். தகப்பனாக இதுவரையில் தோளின் மீது சுமந்து வந்தேன். தந்தையே உம் தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. என் தந்தையே உம் தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. சோஸ்திரமே சோஸ்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். சோஸ்திரமே சோஸ்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன்,
உயிருள்ளவரை துதிப்பேன். நான் உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். அரண்ட வேளை அன்னையைப் போல் இறுக்கமாக அணைத்துக் கொண்டேன். அரண்ட வேளை அன்னையைப் போல் இறுக்கமாக அணைத்துக் கொண்டேன். இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. என் இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. சோஸ்திரமே சோஸ்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். சோஸ்திரமே சோஸ்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். தனிமையிலே நண்பனைப் போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தே. தனிமையிலே நண்பனைப் போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தே. அநாதையாய் அலைந்ததில்லை, அன்பனீர் அருகினிலே. நான் அநாதையாய் அலைந்ததில்லை, அன்பனீர் அருகினிலே. சோஸ்திரமே சோஸ்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். மறவாமல் செலுத்துகிறோம் அப்பா. சோஸ்திரம் செலுத்துகிறோம், உயர்த்துகிறோம். மறவாமல் செலுத்துகிறோம் அப்பா. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைப்பவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளும் அப்பா எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனையிலே பிரியப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவனே, உமது நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். நூற்றி 116 வாசிப்போம். சங்கீதம் 116, Psalm 116. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவர்கள் அன்பு கூறுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். கர்த்தர் கிருபையும்
நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்தில் நடப்பேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. என் ஆத்துமாவை, 8ஆம் வசனம் சொல்லுவேன், என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தார். என்னுடைய ஆண்டவர் மரணத்துக்கு தப்புவிக்கிறார், கண்ணீருக்கு தப்புவிக்கிறார், இடறுதலுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். கொஞ்சம் ஜெபிப்போமா? இந்த நாட்களில் வியாதியோடு, கஷ்டத்தோடு, துன்பத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம்.